கில்லி மூவினாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே இடம் நம்ம லைட் ஹவுஸ் தான். ஸோ அது எப்படி தான் இருக்குன்னு பார்க்க போன இடம் தான் நம்ம மெரினா பீச்சில் இருக்க சென்னை லைட் ஹவுஸ். நாங்கள் சண்டே டைமில் போனோம். ஸோ கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. என்ட்ரி ஃபீஸ் எப்படின்னா சின்ன பசங்களுக்குலாம் 15 rupees, பெரியவங்களுக்குலாம் 20 rupees, ஃபாரினர்ஸுக்குலாம் 50 rupees. எப்படியோ உள்ள பூந்து டிக்கெட் எடுத்துட்டோம். என்ட்ரி எடுத்து உள்ள போன உடனே ஒரு மினி லைட் ஹவுஸ் பார்த்துட்டோம். நம்ம லைட் ஹவுஸ் மேலே போறதுக்கு எத்தனை ஃப்ளோர்னு பார்த்தீங்கன்னா 9 floors. எப்படியோ லைட் ஹவுஸ் மேலே வந்தாச்சு. பா, இங்க இருக்க வியூ அல்டிமேட்டா இருக்கு. லைட் ஹவுஸ் மேல இருந்து பார்த்தா பீச்சே கால் கீழே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா லைட் ஹவுஸ் மேல வெறும் 10 minutes இல்ல 20 minutes தான் இருக்கணுமா, அதுக்கப்புறம் கீழே போயிடணுமா. நானும் ஏதோ கில்லி பாட்டில் எழுதிருப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி நம்மளால ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அங்கே அலோவ் பண்ணல நம்மள. லைட் ஹவுஸ் மேலே காற்றை பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு காற்று, ஜன்னல் கதவு சாத்த அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன் இதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் லைட் ஹவுஸ் உள்ள போகிறேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நம்ம சென்னை லைட் ஹவுஸ் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1977 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எப்படியே லைட் ஹவுஸ் உள்ள போய் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் போயிருந்தீங்கன்னா ப்ளூ ஆர்ட் மென்ஷன் பண்ணுங்க, போவாதவங்க பிளாக் ஆர்ட் மென்ஷன் பண்ணுங்க. போவாதவங்க சீக்கிரமாவே பார்த்துருங்க. ஆனால் பயங்கரமா இருக்கு வியூலாம். ஸோ நீங்களும் அந்த வியூ பார்க்கணும்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே பார்த்துட்டு அந்த வியூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.